கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ சட்டசபை தீர்மானங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? என்ன தீர்மானங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நம்ம சட்டசபையில் நேற்று ஒரு 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. எதற்கு எதிராக அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு எதிராகவும், அடுத்தது இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராகவும் 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. தீர்மானங்களில் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ அதை நம்ம எப்படி பொருத்தி பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குது. ஓகேங்களா? மத்திய மாநில அரசு உறவுகளில் நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. நம்மளுடைய கருத்துக்களை கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாகவும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறை முற்றிலுமாக நடைமுறைக்கு சாத்தியமற்றது, அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை அம்சத்துக்கு எதிரானது, அரசமைப்பு சட்டத்தின் கூறப்பட்டுள்ள சுதந்திரமான நேர்மையான தேர்தலுக்கு முற்றிலும் எதிரானது அப்படிங்கிறத ஒரே நாடு ஒரே தேர்தலை பார்த்து சொல்றாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரே நேரத்தில் தேர்தல் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சட்டப்பேரவைகளை முன்கூட்டியே கலைக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதாலும், அப்படி கலைப்பது அரசியல் சட்ட விரோதம் என்பதாலும் இந்த நடைமுறையை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்றாங்க. முக்கியமான பாயிண்ட் இதுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தணும் அப்படின்னா, இந்தியா ஃபுல்லா ஒரே லோக்சபா தேர்தல்கள் நடக்குது. அதே நேரத்திலேயே நம்ம எல்லா மாநிலங்களுக்கும் அந்த சட்டமன்ற தேர்தல், நம்ம எம்எல்ஏக்களை செலக்ட் பண்றோம் இல்லையா, அந்த தேர்தலும் நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம எம்பி எலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். அதுதான் நம்ம லோக்சபா தேர்தல் அப்படிங்கிறத சொல்றோம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். நம்ம மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா, அதுதான் லோக்சபா தேர்தல் அப்படிங்கிறத சொல்றோம். அதே மாதிரி எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா, சட்டமன்ற உறுப்பினர்கள், இதை மாநில தேர்தல்கள் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த 2 தேர்தலும் ஒரே நேரத்தில் எல்லா மாநிலங்களிலும் நடக்கணும் அப்படிங்கிறதா மத்திய அரசாங்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு கீழே சொல்றாங்க. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அதுக்கு கீழே. ஸோ அப்படி நடத்த முடியாது அப்படிங்கிறதா இந்த தீர்மானத்தில் சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்றோம்னா, இப்போ நமக்கு 2024 இதுல லோக்சபா தேர்தல் அப்படிங்கிறது இந்தியா ஃபுல்லா நடக்கும் இல்லையா? ஆனா தமிழ்நாட்டிலையும் இப்போ இதே காலகட்டத்தில் நம்ம ஒரே வருஷத்துலேயே நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத கொண்டு வரணும்னா, தமிழகத்தோட இந்த சட்டமன்றம் அப்படிங்கிறதோட ஆண்டுகள் பார்த்தோம்னா, டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா 2021 2026 வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2025 ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத அமல்படுத்துறாங்க, நடைமுறைப்படுத்தப்படுது அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் தேர்தல் நடக்கும், லோக்சபா தேர்தலும் நடக்கும். அப்படின்னு பார்க்குறப்போ நம்மளோட ஆண்டு பார்த்தோம்னா 2026 வரைக்கும் நம்மளோட அந்த டைம் பீரியட் காலம் இருக்கு, டென்யூர் அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட ஆட்சியை கலைச்சிட்டு இந்த ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துவாங்க. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கலைக்கிறது அப்படிங்கிறது அரசியலமைப்புக்கு எதிராக இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா அதை கலைக்கலாம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, எமர்ஜென்சி ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஆர்டிகல் 356 ஆர்டிகல் 365 இது 2 அடிப்படையில் சட்ட ஒழுங்கு கெட்டுருச்சுனாலோ இல்லை ஒரு உகந்த சூழல் இல்லைனாலோ நம்ம ஆட்சியை கலைக்கலாம். எதுவுமே இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத அமல்படுத்துறதுக்காக நாங்கள் கலைக்கிறோம் அப்படிங்கிறது அது அரசமைப்புக்கு எதிராக இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசுக்கு மக்களுக்கு விளைவிக்கக்கூடிய அநீதியாக இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வேற என்ன சொல்றாங்கன்னா, அனைத்து மாநிலங்களிலும் ஆட்சி அமைந்து மத்தியில் ஆட்சி கவிழுமானால் அனைத்து மாநிலங்களையும் கலைத்துவிட்டு தேர்தல் நடத்துவார்களா? இன்னொரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஸோ ஓகே, நடைமுறைக்கு கொண்டு வரீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத. இப்போ எல்லா மாநிலங்களிலும் ஆட்சி அமைஞ்சிருச்சு, ஒரே நாடு ஒரே தேர்தல், எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, எல்லா மாநிலங்களிலும் முதலமைச்சர்கள் பதவி ஏற்றுட்டாங்க. ஆனால் மத்தியில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியல, யாருக்கும் பெரும்பான்மை இல்லை, யாருனாலையும் அந்த அரசாங்கத்தை கொண்டு வர முடியல. அப்போ மறுபடியும் எல்லா மாநிலத்தையும் கலைச்சிட்டு மறுபடியும் முதலேருந்து தேர்தல் நடத்துவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அடுத்தது, மக்களவை சட்டப்பேரவை மட்டுமல்ல உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது சாத்தியமா? மக்கள் இந்த ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. அதாவது உள்ளாட்சி தேர்தலுக்கும் ஒரே நேரத்தில் எலெக்ஷன் நடத்தணும் அப்படிங்கிறது குறிக்கோளாக இருக்கு அரசாங்கத்தோடது. ஸோ அதெல்லாம் நடத்த முடியுமா அப்படிங்கிறத கேட்குறாங்க, சாத்தியப்படுமா அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேங்களா? மக்களவை தேர்தலை கூட ஒரே நாளில் இந்தியா முழுவதும் நடத்த இயலாத சூழல் இருக்கு இப்போதைக்கு. இப்போ நமக்கு இந்த லோக்சபா தேர்தல் அப்படிங்கிறது போன வருஷம் 2019 பார்த்தோம்னா 7 கட்டம் 8 கட்டங்களாக நடந்துச்சு இந்தியா முழுமைக்கும் சேர்த்து பார்த்தோம்னா. வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தோட தேர்தல் மட்டும் 8 கட்டங்களாக நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறப்போ இந்தியா ஃபுல்லா லோக்சபா தேர்தலையும் நடத்தி, இந்தியா ஃபுல்லா சட்டமன்ற தேர்தல்களையும் நடத்தி, இந்தியா ஃபுல்லா உள்ளாட்சி தேர்தல்களையும் நடத்துறது
கண்டிப்பாக சாத்தியமற்ற ஒரு விஷயமா தான் இருக்குது நினச்சி பார்க்குறப்பயே அப்படிங்கிறதான் இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது மாநில உரிமையை பறிப்பதாகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உள்ளாட்சி தேர்தல் முழுக்க முழுக்க மாநில அரசின் நிர்வாக கட்டுப்பாட்டில் இருப்பதாகும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் நடத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சரிங்களா. அதை நான் இந்தியாவோட எலெக்ஷன் தேர்தல் ஆணையம் நடத்த மாட்டாங்க. மாநில தேர்தல் ஆணையம் தான் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவாங்க. அது மாநில அரசாங்கத்தோட ஒரு உரிமையா இருக்கு. சரிங்களா. அதையும் நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தலில் கொண்டு வரது இந்தியா அப்படிங்கிற அந்த ஃபெடரேஷன் கூட்டாட்சி அப்படிங்கிற தத்துவத்துக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா. ஸோ இந்த பாயிண்ட் ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு. ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அதற்கு எதிராக வைக்கக்கூடிய வாதங்களை பற்றி தான் இந்த இடத்துல பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒரே நாடு ஒரே தேர்தல், அதனுடைய அந்த நல்ல விஷயங்கள், எதிர்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற கேள்விகள் வந்துச்சு அப்படின்னா எதிர்ப்புகளை நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம். இது சாத்தியமற்றது அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு இங்கே சப்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாசிட்டிவாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எதுக்காக இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வராங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், தேர்தல் செலவினங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. தேர்தல் செலவினங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் மத்தியிலையும் தேர்தல் நடத்துகிறப்ப அதிகப்படியான செலவு தேர்தல் ஆணையத்துக்கும் நடக்குது, கட்சிகளுக்கும் நடக்குது, எல்லாருக்கும் நடக்குது. சரிங்களா. ஸோ அது இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட், மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. தேர்தல் நடத்தை விதிகள், அதாவது அந்த தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அரசாங்கத்தினால புதிய திட்டங்களை அனௌன்ஸ் பண்ண முடியாது, புதுசாக எந்த ஒரு நடவடிக்கையும் பண்ண முடியாது. நம்ம இப்போ கூட பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ கொஞ்ச நாளில் நமக்கு அந்த தேர்தல் நடத்தை விதிகள் வந்துடும். எந்த ஸ்கீமும் அனௌன்ஸ் பண்ண முடியாது. பிரச்சாரம் பண்ணலாம், அரசியல் தலைவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணலாம், ஆனால் அறிவிப்புகள், அரசாங்கத்தோட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது எதுவும் இருக்கக்கூடாது தேர்தல் நடத்தை விதிகள் அப்படிங்கிறப்போ. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தேர்தல் நடத்தை விதிகள் MCC அப்படின்னு சொல்லுவோம், மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட், இது இந்தியாவில் தனித்தனியாக ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் மத்தியிலையும் வந்து தேர்தல் அப்படிங்கிறது நடக்கிறப்போ ஒரு வருஷத்தில் எப்படி பார்த்தாலும் ஒரு 6 மாதம் இல்லை ஒரு 4 மாதமும் சரி, ஒரு சில மாநிலங்கள் வந்து இந்த தேர்தல் நடத்தை விதிகள் எப்பயாவது எங்கேயாவது அமலில் இருந்துகிட்டே இருக்கு. இதனால அரசாங்கம் நல்லா செயல்பட முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. வேற என்ன சொல்றாங்க, இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத நமக்கு சொல்றாங்க. ஸோ வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசியல் தலைவர்கள், அரசாங்கத்தில் இருக்கவங்க, மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர், இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாம் இந்த தனித்தனியாக தேர்தல்கள் நடத்துறதுனால தேர்தல்களில் தான் அதிகமான கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கு. அரசாங்கத்து மேலே, கவர்னன்ஸ் மேலே அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே வருது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு மாநிலத்திலும் தனித்தனியாக தேர்தல் நடக்கிறனால அது வந்து அந்த வாக்காளர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இப்போ இந்த கட்சியே தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க, உங்களுக்கே ஓட்டு போகலாம், அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நமக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் அவசியமாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ அதெல்லாம் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. இதெல்லாம் இப்படி சொல்றாங்க. எதிர்ப்புகள் பார்க்குறப்ப நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம். மாநில உரிமைகள் மேலே தலையிடுறாங்க, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்கு, சாத்தியமற்ற ஒன்றா இருக்கு, உள்ளாட்சி தேர்தலுங்கிறது மாநில அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து எதிர்தரப்பு வாதங்களாக நமக்கு இருக்கு. பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நமக்கு முக்கியம். சரிங்களா. அரசியல் நமக்கு தேவையில்லை, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஓகேவா. அடுத்தது தொகுதி மறுவரையறை திட்டம் அப்படிங்கிற சொல்றாங்க. தொகுதி மறுவரை என்ற திட்டத்தின் தென்னிந்திய மக்களை, குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைக்க ஆபத்து இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன் அப்படின்றத பார்ப்போம். இந்தியாவில் 1976ஆம் ஆண்டு வரை ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகும் மக்களவை, மாநிலங்களவை மற்றும் சட்டப்பேரவை இடங்கள் மறுநிர்ணயம் செய்யப்பட்டு வந்தன. இவ்வாறு மறுநிர்ணயம் செய்யும் போது மக்கள் தொகையின் அடிப்படையில் மக்களவை, மாநிலங்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் இடங்கள் குறைக்கப்படுகின்றன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ 1951, 61, 71 ஓகேங்களா, சென்சஸ் நடக்குது. இந்த சென்சஸை அடிப்படையாக வச்சு, மக்கள் தொகையை அடிப்படையாக வச்சு உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தொகுதியை மறுசீரமைப்பு அப்படிங்கிறத பண்ணுவாங்க. 1971க்கு அப்புறமா நமக்கு இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது பண்ண கிடையாது. ஏன் பண்ண கிடையாது அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் 1976 நமக்கு அமலுக்கு வருது. சரிங்களா. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த
1971 சென்சஸே ஒரு 25 வருஷத்துக்கு இருக்கட்டும் அப்படிங்கிறத எப்போ சொல்கிறாங்க? 1976 சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 1976 இருந்து அடுத்த ஒரு 25 வருஷத்துக்கு நம்ம 1971 எடுக்கப்பட்ட அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படியே நமக்கு அந்த தொகுதி வரையறைவு அப்படிங்கிறது இருக்கட்டும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ நமக்கு 2001 வரைக்கும் இந்த ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா? ஸோ 2001 அப்போ இருந்த அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அது 84வது சட்ட திருத்தமாக இருக்குது. இந்த 84வது சட்ட திருத்தத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த 25 வருஷமாக இருக்கிறது இன்னொரு 25 வருஷமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது 2026 வரைக்கும் வருது. ஓகேங்களா? ஸோ அப்போது என்ன பார்க்குறோம்? 1971 ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்க. அந்த சென்சஸை பேஸ் பண்ணி தொகுதி மறுவரைவு பண்ணுறாங்க. அதை 42வது சட்ட திருத்தத்தில் கொண்டு வராங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1976 ஒரு 25 வருஷத்துக்கு நம்ம 1971 சென்சஸையே பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மறுபடியும் 2001 84வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இன்னொரு 25 வருஷத்துக்கு அதுவே இருக்கட்டும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுதான் இந்த தொகுதி வரையறைவு அப்படிங்கிறது கடைசியாக 1971 சென்சஸை பேஸ் பண்ணி இந்த வருஷம் பண்ணுது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2024 வந்துருச்சு. ஓகேங்களா? இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு தான் இந்த ஒரு வேலிடிட்டி அப்படிங்கிறது இருக்கும். அதனால தான் இந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் தொகை அடிப்படையில் தான் நமக்கு இந்த தொகுதி வரையறைவு அப்படிங்கிறத பண்ணியிருக்கோம். மறுசீரமைப்புன்னு சொல்றாங்க. அதை நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 1971 பார்த்தோம் அப்படின்னா இந்தியா முழுக்க பாப்புலேஷன் அப்படிங்கிறது ஏறக்குறைய சமமாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? பீகார் சரி, உத்தரப்பிரதேஷ் சரி, மகாராஷ்டிரா சரி, தமிழ்நாடு சரி, எல்லாத்துலேயும் ஏறக்குறைய ஒரே மாதிரி பாப்புலேஷன். ஏன்னா எல்லாமே ஹை பாப்புலேஷனாக இருந்தாங்க. ஓகேங்களா? அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த எமர்ஜென்சி காலகட்டங்கள், அதுக்கப்புறமா தான் இந்த பாப்புலேஷனை குறைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்சியஸ்னஸ் நமக்கு வருது. இந்திய அரசாங்கத்துக்கும் சரி, எல்லா அரசாங்கங்களுக்கும் வருது. ஸோ பாப்புலேஷனை கம்மி பண்ணுறதுக்கு, அந்த பாப்புலேஷன் வளர்ச்சியை கம்மி பண்ணுறதுக்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அது அரசாங்கம் சொல்கிறாங்க. எல்லா மாநில அரசாங்கங்களும் பண்ணுறாங்க. ஸோ அது நல்ல வகையில் ரொம்ப எஃபிஷியண்டாக பண்ணது யாருன்னா தென் மாநிலங்கள் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால் இந்த திட்டங்கள் மூலயமா தென் மாநிலங்களோட அந்த மக்கள் தொகை பெருக்கம் அப்படிங்கிறது சீரான ஒரு வளர்ச்சியாக இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கம்மி பண்ணிகிட்டே வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க இப்போ இந்த ஒரு 2020 அந்த காலகட்டங்களுக்கு வரப்போ மக்கள் தொகை வளர்ச்சி அப்படிங்கிறது கட்டுக்குள்ளே வச்சிருக்காங்க, கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறோம். கம்பேர்டு டு நார்தர்ன் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? இது நம்ம தென் மாநிலங்கள் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஆனால் வடக்கில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இந்த பாப்புலேஷன் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு இல்லையா, பாப்புலேஷன் குறைக்கிறதுக்காக கொண்டு வந்த இனிஷியேட்டிவ்ஸை நல்லா செயல்படுத்தாமல் விட்டுருப்பாங்க. நல்லா செயல்படுத்தாமல் விட்டனால பாப்புலேஷன் அங்கே இன்னும் கம்மியாகல, அதிகமாகிட்டு தான் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் 2026 அந்த ஒரு எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறது வந்துடுது. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் 2026 ஒரு பிரச்சனை எழும். என்ன அப்படின்னா எந்த சென்சஸை யூஸ் பண்ணி நம்ம மறுபடியும் தொகுதியை மறுசீரமைப்பு பண்ண போகிறோம் அப்படின்றது வரும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு 2011 சென்சஸ் எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. மறுபடியும் இப்போ கொஞ்ச நாளில் 2021க்கான சென்சஸ் அப்படிங்கிறத எடுப்பாங்க. 2024 எடுக்கிறாங்கன்னே ஒப்பமே 2024 இந்த சென்சஸை பயன்படுத்தலாமா, 71 சென்சஸை பயன்படுத்தலாமா, 2011 சென்சஸை பயன்படுத்தலாமா, இல்லை இதை இப்போ எடுக்க போகிற சென்சஸை பயன்படுத்தலாமான்ற ஒரு கேள்வி வரும். ஸோ அந்த கேள்வியில் அரசாங்கங்கள், தென் மாநில அரசாங்கங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 விதமாக இந்த ஒரு பாப்புலேஷன் பிரச்சனையை நம்ம பார்ப்போம். முன்னாடி இந்த மத்திய மாநில அரசு உறவுகளில் நிதி பங்கீடில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இல்லையா? அதே ஒரு காரணம் தான் இங்கேயுமே. ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1971 அப்புறமா தென் மாநிலங்கள் ஆகிய நாங்கள் பாப்புலேஷனை நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டோம். இப்போது பாப்புலேஷன் அடிப்படையில், மக்கள் தொகை அடிப்படையில் தான், அந்த மக்கள் தொகை அடிப்படையில் தான் தொகுதி வரையறைவு பண்ண போகிறீங்க. அப்படி பண்ணுறப்போ பாப்புலேஷனை நல்லா கண்ட்ரோல் பண்ண எங்களுக்கு சீட் அப்படிங்கிறது கம்மியாகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டில் 1971 சென்சஸ் படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லோக்சபா தொகுதிகள் அப்படிங்கிறது 39 இருக்குது. இதே எம்எல்ஏ சீட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 234 இருக்குது. ஓகேங்களா? இப்போ பாப்புலேஷனை அடிப்படையாக வச்சு இந்த தொகுதி சீரமைப்பு பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை டிக்ரீஸ் ஆகலாம். ஓகேங்களா? அது நம்மளோட பாப்புலேஷனை பொறுத்து இருக்கும். ஒன்று மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், இங்கே குறையும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அது நம்ம பாப்புலேஷன் அடிப்படையாக வச்சு தான் சொல்ல முடியும். அந்த டேட்டா கையில் இருந்தால் தான் கரெக்டாக சொல்ல முடியும் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 30 சீட் ஆகுதுன்னு வச்சுப்போமே, எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? நம்ம பாப்புலேஷனை கம்மி பண்ணியிருக்கோம், பட் ஸ்டில் 30 சீட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இதே உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறது எடுத்தோம்னா அவங்களுக்கு இந்த லோக்சபா, உத்தரப்பிரதேஷ், பீகார் அவங்களாம் பார்த்தோம்னா ஆல்ரெடி அவங்க 70க்கும் மேற்பட்ட லோக்சபா சீட் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. 72 டு பி ப்ரிசைஸ். ஓகேங்களா? 70க்கும் மேற்பட்ட லோக்சபா சீட் வச்சிருக்காங்க. எந்த சென்சஸை பயன்படுத்தினப்பே? 1971 சென்சஸை பயன்படுத்தினப்பே.
ஓகேங்களா. ஸோ அப்போ 2011 சென்சஸோ இல்லை இப்போ எடுக்கக்கூடிய சென்சஸோ பயன்படுத்தி ஒரு தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறத பண்ணாங்கன்னா உத்தரப்பிரதேஷ், பீகார், அந்த மத்திய பிரதேஷ் அந்த மாநிலங்களில் இன்னமும் நம்பர் ஆஃப் லோக்சபா சீட் அப்படிங்கிறது, லோக்சபா எண்ணிக்கை அப்படிங்கிற அந்த சீட்டோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாகும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ 70 இருக்கிறது 90 கூட மாறலாம். ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கப்போ வட மாநிலங்கள் பாப்புலேஷன் கம்மி பண்ணாத ஒரு காரணத்தினால அவங்களுக்கு லோக்சபா சீட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. நாங்கள் பாப்புலேஷனை கம்மி பண்ணியிருக்கோம், நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம், ஆனால் எங்களுக்கு இந்த லோக்சபா சீட் அப்படிங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது, அங்கே வளர்ச்சி அடைகிற அளவுக்கு இங்கே இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு அரசியல் காரணமாகவே போயிடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது இப்போ அங்கே நார்த் ஸ்டேட்லலாம் சீட் நம்பர் ஆஃப் சீட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கட்சி நிறையா திட்டங்கள் கொண்டு இதெல்லாம் பண்ணாங்கன்னா அந்த இருக்கக்கூடிய அந்த சீட்டை வின் பண்ணாலே போதும், பார்லிமெண்ட்டுக்கு போயிடலாங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். தென் மாநிலங்களை கண்டுக்காமல் போயிடுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுதான் ஒரு பெரிய காரணமாக இந்த இடத்துல சொல்கிறாங்க. தென் மாநிலங்களோட பிரதிநிதித்துவம் கம்மியாகுது, அதனால் எங்களை கண்டுக்காமல் போயிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தீர்மானங்கள் தான் இந்த விஷயத்தில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ கடைசியாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா எதிர்ப்புணர்வை வளர்க்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மட்டுமே பிரதிநிதித்துவம் என்று கணக்கிட்டு மாநிலங்களுக்கான இடங்கள் ஒதுக்கப்பட்டால் புவிச்சூழல், மொழி, பொருளாதார, அரசியல் பின்னணிகளை புறந்தள்ளும் செயலாகிவிடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நம்ம மக்கள் தொகையை மட்டுமே கணக்கில் வச்சுட்டு இந்த மாதிரி புவிச்சூழல், அந்த லிங்குவிஸ்டிக், எக்கனாமிக் அந்த டெவலப்மெண்ட்டு, இந்த அரசியல், பொலிட்டிக்கல் இதெல்லாம் நம்ம விட்டுட்டு பாப்புலேஷனை மட்டுமே வச்சு பண்ணோம்னா அது ஒரு நிறைய விஷயங்கள், நிறைய ஃபேக்டர்ஸை கணக்கில் எடுத்துக்காமே போயிடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மக்களாட்சியின் ஆதார பண்பையே அது நாசமாக்கிவிடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அது டெமோக்ரஸிக்கே ஒரு எதிரான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதனால் ஏற்கனவே கனல் வீசி கொண்டிருக்கும் எதிர்ப்புணர்வுகளை மேலும் வளர்ப்பது போலாகிவிடும். ஸோ ஆல்ரெடி இந்த ஒரு ஹேட் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதை இன்னும் வளர்க்குற மாதிரி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த என்ன சென்சஸை யூஸ் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு பார்த்தது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், அது தனி. ஓகேங்களா. இது தொகுதிகள் மறுசீரமைப்பு. ஸோ அதை என்ன சென்சஸ் பேஸ் பண்ண போகிறோம் அதுதான் இங்கே கேள்வியாக இருக்குது. டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறது போயிட்டே தான் இருக்குது. என்ன சென்சஸ் பயன்படுத்த போகிறாங்க, எப்படி இந்த மறுசீரமைப்பு, டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத இங்கிலீஷில் சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா. ஸோ பொறுத்திருந்து பார்த்தா தான் இதற்கான ஒரு நல்ல பதில் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் பார்க்குறப்போ இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கலாக இருந்துச்சு, நமக்கு கேட்கலாம் வாய்ப்புகள் இருக்குது. இஷ்யூஸ் பேஸ்டு கொஸ்டினாக இருக்குது, பாலிட்டிக்ஸ் பொலிட்டிக்கல் அந்த பாலிட்டி பேஸ்டு கொஸ்டினாக இருக்குது. நல்லா படித்து வச்சுக்கோங்க, ஆர்டிக்கலை நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ நாளைக்கு இன்னொரு அனாலிசிஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.